வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சங்கர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரவசம் எம்பெருமான் கருள் முழும்பெற்ற குருநாதர் சரண சுவாமி திருவாந்த திருப்பண்ண மாமத்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடகன் 1071 பெருக்க நெஞ்சு என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாஜனம். இந்த பாடல் முருகா அடியேன் மன திருக்கலை ஒழித்து அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். கோணல் புத்தி ஒழிய பாடப்பெற்ற பாடல். தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல். பெருக்க நெஞ்சு உவந்து உருக்கும் அன்பிலன் பிரபுத்தனங்கள் பண்பு எணும் நாளும் பிழைக்க ஒன்றிலும் சிலைக்கை மிண்டர் குன்று அமைத்த பெண் தனம் தனை ஆரத் திருக்கை கொண்டு அணைந்திடச் செல்கின்ற நின் திறத்தை அன்புடன் தெளியாதே சினத்தில் மண்டி மிண்டு உரைக்கும் வம்பன் என் திருக்கும் என்றொழிந்திடுவேனோ தருக்கி அன்று சென்று அருள்கண் ஒன்று அரண் தரித்த குன்றம் நின்று அடியோடும் தொடக்கை கொண்டு வந்து எடுத்தவன் சிரம் தரித்த கண்டன் எண் திசையோரும் சுருக்கமின்று நின்று அருக்கன் இந்திரன் துணை செய்கின்ற நின்பதமேவும் சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே. பெருக்க நெஞ்சு வந்து உருக்கும் அன்பிலன் பிரபுத்தனங்கள் பண்பு எனும் நானும் பிழைக்க ஒன்றிலும் சிலைக்க மிண்டர் குன்று அமைத்த பெண் தனம் தனை ஆர திருக்கை கொண்டு அணைந்திடச் செல்கின்ற நின் திறத்தை அன்புடன் தெளியாதே சினத்தில் மண்டி மிண்டு உரைக்கும் வம்பன் என் திருக்கும் என்று ஒழிந்திடுவேனோன்னு கேட்கிறார். இதான் முதல் பகுதியோடைய சாராம்சம். இதில் என்ன கேட்கிறார் அப்படின்னா, பெருக்கம் நிரம்ப நெஞ்சத்தில் நெகிழ்ச்சியுற்று உருகும் அன்பில்லாதவன் நான். பிரபுதனங்கள் பெரும் தன்மை குணங்கள் பண்பு நற்குணங்கள் எண்ணும் அறிவு அல்லது மதிப்பு நானும் கூச்சம் அல்லது எண்ணும் நானும் மதிக்கத்தக்க கூச்சம் பிழைக்க நான் உய்யும் வகைக்கு இவை ஒன்றும் இல்லாதவன் நான். வில்லேந்தி கையினராய் மிண்டர் வலிமை வாய்ந்த அல்லது வலிமை கொண்டவராய வேடர்களின் குன்று மலையாம் வள்ளிமலையில் அமைத்த தோன்றி வளர்ந்த பெண் வள்ளியின் தனந்தனை கொங்கையை ஆற உள்ளம் நிறைய குளிர திருக்கைகளை கொண்டு அவளை அணையச் சென்ற உன்னுடைய திறத்தை மேன்மை குணத்தை அன்போடு நான் தெளிந்து உணராமல் கோபக்குணமை நிரம்பி மிண்டு உரைக்கும் துடுக்கோடு செருக்கோடு பேசும் பேச்சுக்களை பேசும் வம்பன் பயனற்ற துஷ்ணாகி நான் எனது திருக்கும் என்னுடைய கோணலான புத்தி என்று ஒழிந்திருப்பேனோ என்று ஒழிந்து நல் புத்தியை அடைவேனோன்னு முதல் பதில கேட்கிறார். ரெண்டாவது பதில தருக்கி அன்று சென்று அருள் கண் ஒன்று அரண் தரித்த குன்றம் நின்று அடியோடும் தடக்கி கொண்டு வந்து எடுத்தவன் சிரம் தரித்த கண்டன் எண் திசையோரும் சுருக்கமின்று நின்று அருக்கன் இந்திரன் துணை செய்கின்ற நின் பதமேவும் சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளின் முடிகிறது. செருக்கோடு அன்று போய் அருட்கண்ணோக்கம் கொண்ட அரண் சிவபெருமான் தரித்த வீட்டிருந்த குன்றம் கைலை மலையை நின்று அடிவாரத்தில் நின்று அடியோடு தன்னுடைய தடக்கை கொண்டு வந்து தன்னுடைய பெரிய கையதனால் எடுத்தவனாகிய ராவனுடைய தலையை தரித்த வெட்டிய கண்டன் வீரனாகிய திருமாலும் என் திசையோரும் 8 திக்கில் உள்ளவர்களும் சுருக்கமின்று நின்றார்கள். சுருக்கமில்லாது விரிந்த கிரணங்களை கொண்டு நின்ற சூரியனும் இந்திரனும் துணையாய் உதவுகின்ற உன்னுடைய திருவடிகளை விரும்பி நிற்பவர்களான நித்திய சுகவாசிகளான அன்பர்களும் 3 லோகத்தினர்களும் போற்றி துதிக்கும் பெருமாளே தேவர்களின் பெருமாளே திருக்கு என்று ஒளிந்திடுவேனோன்னு வேண்டுகிறார். அதாவது முதல்ல துருக்குங்கிறது, அதாவது பெருக்க நெஞ்சு வந்து உருக்கு, துருக்குங்கிறது பிரிச்சுக்கணும். வந்து உருக்குனா உருகு. அடுத்தது திறத்தை அன்புடன் தெரியாது. திறம்ங்கிறது ஏற்கனவே நம்ம படித்த பாடல் தான், போன பாட்டில் படித்தோம், நின் திறம் அப்படின்னு படித்தோம். அடுத்தது இந்த பாடலில் தடக்கை கொண்டு வந்து எடுத்த ராவணன் கையிலே எடுத்த வரலாறு பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதை வந்து கண்டன்னா வீரன், புறங்கள் 3 எடுத்த கண்டனே நீலகண்டனேம்பார் திரியசைப்பால். அடுத்தது நின்ற அருக்கன் அப்படிங்கிறது நின்ற அருக்கன்னு பிரிச்சுக்கணும். வேறு மாதிரி பிரித்தா பொருள் தப்பாக வராது, பொருள் தப்பாக போயிடும், சரியாக வராது முருகா. அதனால் நின்ற அருக்கன்னு பிரிச்சுக்கிட்டா பொருள் எளிதில் வரும். இப்படி பல இணக்கமான கருத்துக்கள் கொட்டி வச்சிருக்க இந்த அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல பெருக்க நெஞ்சு உவந்து உருக்கும் அன்பிலும், பெருக்கனா நிரம்ப நீடித்த சார் உள்ளம் நிறைய அன்பு இருந்தால் அது நீடித்திருக்கும். அன்பால் உள்ளம் உருவும் இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ்ச்சியோடு திருவருளை பெரும் வழி அதுதான். அவனுடைய புகழை விருப்போடு படிப்பவருக்கு துன்பம் அணியும், முடிவிலா ஆனந்தம் பெருகும். அன்பினால் உருகி வெளிநீர் ஆளாக வாராத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி மொழி தழுதழுத்திட உருகும் சன்மார்க்க நெறிம்பார் தாய்மான சொல்கள். இருப்பவள் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும்பார் திருப்புகழ். உன் புகழை பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திர வீணாள் படாத அருள் புரிவாயம்பர் கொம்மனர் திருப்புகழ். பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுமவர் தோழத் தம்பிரான்பர் ஆலவிடி திருப்புகழ். பிரபுதனங்கள் அடுத்தது பெருமையில் சிறந்த நிலை.
எண்ணும் நானும். எண்ணுதல்னா மதிக்கப்படுதல், நாணுதல்னா பயபக்தி காட்டுதல், அஞ்சுதல் அடங்குதல் குவிதல். நான் உடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வச்சார் வள்ளுவர். நாணம் உடைமை அப்படி ஒன்றே மனிதருக்கு சிறப்பு தருவது. ஊனுடைய எச்சம் உயிருக்கு எல்லாம் வேறல்ல, நானுடைமை மாந்தருக்கு சிறப்புங்கிறார் வள்ளுவர். உண்ணும் உணவும் உடுக்கும் உடையும் மற்றவையும் வேறு வேறு அல்ல, அவை மக்களுக்கு எல்லாம் பொதுவானவை. நல்ல மக்களுக்கு சிறப்பை தருவது நானுடைமை தான். அடியன்றோ நானுடைமை சான்றோருக்கு அகுதின்றல் பிணியன்றோ பீடு நடைங்கிறார் வள்ளுவர். மேலோருக்கு நாணமுடைமை ஒன்று தான் ஒப்பற்ற அணிகலம். அந்த அணிகலம் இல்லையானா அவருடைய வீர நடை என்பது நோயாயிடும். பிழைக்க ஒன்று, பிழைப்புனா உய்தி, தப்பி பிழைத்தல். பிழைப்பு வாய்ப்பு ஒன்றில்லா நாயன்கிறார் மணிவாசன். சிலைக்கை மிண்டர் குன்றமைத்த பெண்தனம் தன்னை ஆற திருக்கை கொண்டு அணிந்திட செல்கின்ற நிந்திரத்தை அன்போடு தெரியாதுங்கிறார். அன்புடன் தெரியாது. சிலனா வில்லை கொண்ட வேடவர்கள். மிண்டர்னா வலிமை பொருந்தியவர்கள், அறிவில்லாதவர்கள். வேடுவர்கள் நம்ம முன்னாடியே படித்ததான். முன் செய்த அருந்தவத்தால் அகிலாண்ட நாயகி எம்பிராட்டி வழிநாயகி அவர் குலத்தில் பிறந்தா, அவதரித்தா, அங்கு வளர்ந்தா. இதை போன திருப்பூரே படிச்சுக்கணும். வழிநாயகி ஜீவன்மா திணைப்பணம் உள்ளம், திணைப்பெயர் நல்லெண்ணங்கள், பறவைகள் தீயெண்ணங்கள், பசுங்கதின் ஞான அனுபவம். இதுதான் வள்ளி சன்மார்க்கத்துடைய கருத்து. இப்போ வள்ளிநாயகிக்கு திருவள்ளுவர் புரியும் உள்ளம் கொண்டு தனியாக அதிமுக தயாவோட திருத்தணியை மலையை விட்டு வள்ளிமலைக்கு எழுந்தருள் புரிந்தார் எம்பெருமான். இதான் வள்ளி சன்மார்க்கம். அதை நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம், நிறைய திருப்பூரில் படிச்சோம். அதாவது தேடினியாண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை ஒரு சிவனே மணிவாச பெருமான் சொல்கிறார். சரியா? அருணை பெருமான் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மகிழ்வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாள்னு சொன்னார். இதே செந்தில் வச்சுக்கணும். அதனால் அடியார்கள் இறைவன் திருவுருளை அடைய வேண்டி தவம் புரிவாங்க. அவர்களால் இறைவனை தாமாக சென்று அடைய முடியாது. இறைவன் அடியார்களின் தவத்திற்கு இறங்கி தான் இருக்கும் நிலையில் இருந்து இறங்கி ஆட்கொள்ளும். நல்லடியார்கள் தேடி சென்று இறைவன் ஆட்கொண்டு அருள் புரிவான் என்பதற்கு எவ்வளோ உதாரணம் சொல்லலாம். திருக்கையிலத்தை விட்டு திருவெண்ணநல்லூருக்கு சுந்தரமூர் சுவாமிகள் தடுத்தாட்கொண்ட வரலாறு சான்று. மணிவாச பெருமானையும் திருக்கையிலத்தை விட்டு திருப்பெருந்துறைக்கு ஓடி ஆட்கொண்டு அருள் புரிந்தார் சிவபெரும்பொருள். அதனால மணிவாச பெருமான் சொன்னார், தேடினி ஆண்டா சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனேனார். அதனால அருணை பெருந்தை சொல்கிறார், மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்றும் வாழும் மகிழ்வீரனைங்கிறார். அடுத்தது மிண்டுரைக்கும் வம்பன். மிண்டுரைத்தல் தான் இடக்கர் சொற்களை பேச. வம்பன்னா வீணம். திருக்கும் என்று ஒழிஞ்சிருக்கிறோம். திருக்குனா மாறுபாடு, உள்ளத்தில் உண்டாகின்ற மாறுபாடு. திருகளாகிய சிந்தை திருத்தலாம் மறுகளான அடிவாழ்த்தி வணங்குவீங்கிறார் அப்பர். பொருள்களில் அடுக்கு சேர்ந்தால் போக்குவரத்துக்கு தண்ணீரை பயன்படுத்தலாம். புலன்கள் வழியே மனம் செல்லும்போது காமம் என்னும் விருப்பு, வெகுளி என்னும் வெறுப்பு, மயக்கம் என்னும் அறியாமை, இந்த 3 விதமான மலங்களும் அழுக்குகளும் நீங்காமல் ஒட்டிகிட்டே இருக்கும். இவை மனமொழி மெய் என்ற மூவிதத்தால் நிகழும். மனத்தால் உண்டான அடுக்கு, வாக்கால் உண்டான அடுக்கு, செயலால் உண்டான அடுக்கு, இந்த 3 விதமான அடுக்கினை களைவதற்கு ஓர் உபாயத்தை தான் நமக்கு சுவாமி சொல்கிறார். பல பாடல்கள் இருக்கு. திருக்குறும் அழுக்கார் அவாவோடு வெகுளி செற்றமாகிய மன அழுக்கை தியானம் என்புணலால் பொய்புறங்கூறல் தீச்சொல் என்கின்ற வாயடுக்கை அற்கிழர் எனது துதியென்னும் புனலால் அவத்தொழில் என்னும் மெய்யடுக்கை அர்ச்சனை என்னும் புனலினால் கடுவா சுத்தனேன உயும் நாள் உழுதோம்பர். வெறுப்போடு வெறுப்பு அங்கு இல்லாதவன் உன் என்ன வெண்மதியோடு வெண்தலையும் விரை வழி புகுந்த வண்டினம் பசுந்தேன் பெருந்துண்ணும் கொன்றை மென் மலரோடு எருக்கை வணிந்து மின்னொடி கடந்த ஈர்ஞ்சடை பாந்தள் நானுடையாய் இட்ட நன்கு உதவி என்கரத்திற்கு மீசனே மாசிலாமணி என்பர். வாக்கால் உண்டாகும் பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், தீய சொற்களை கூறுதல் அடுக்கை இறைவனை வாயார பாடி போடுவது மூலம் தான் கழுவணும். பாவச்செயல் ஈடுபது மூலம் காயத்தால் உண்டாம் உடல் அடுக்கு அர்ச்சனையும் நீரால் கழுவணும். மனத்தால் உண்டாம் அழுக்கு ஆகிய அழுக்காறு அவா வெகுளி பகைமை இதெல்லாம் நீங்கள் இறைவனுடைய திருவடி தியானம் என்னும் நீரால் கழுவியாற்றணும். இப்படி மன அழுக்கு, வாயடுக்கு, உடல் அழுக்கு, இந்த முக்கரண அழுக்கை போக்கி இறை சிந்தனை திரைப்பது சிவபிரசார் நம்ம சொல்கிற நெறி. அதைத்தான் குருநாதன் சொல்கிறார். அடுத்தது தருக்கி அன்று சென்று அருள்கண் ஒன்று அறந்தரித்த குன்றம் சென்று அடியோடும் தடக்கை கொண்டு எடுத்தவன் சிரம் தரித்த கண்டன். தருக்கினா நான் என்னும் அகங்காரம். அருள்கண் ஒன்று அரண், அருளாகிய கண் பொருந்தி உள்ள சிவபெரும்பொருள் ஒன்றுலாம் பொருந்தது. தரித்த குன்றம் சிவபெரும்பொருளிலிருந்து திருக்கைலாயமலை. கண்டன்னா வீரன். இது நம்ம தெரிஞ்ச கதை தான். வீடன் ராவன்கிட்ட எடுத்து சொல்கிறதா கம்பர் சொல்கிறார். என்ன இது ராவணன் கதை நம்ம படிச்சிருக்கோம். மேலுயிர் கைலை வென்ற மேலைநாள் 4 தோள் நந்திதான் நவன்ற சாபத்தால் கூலவான் குரங்கினால் குருகும் கோள் அது வாரிவால் கண்டனம் பரம்பில் ஆற்றலாங்கிறார். ராவணனை விபிடன் எச்சரிக்கிறார். அப்படியோ
நந்திதேவர் சொல்கிறதுக்கு வெகுண்டு இந்த நந்தியும் நந்தித்தலோட ஈசனையும் இந்த வெள்ளிமலையும் பறித்து கடலில் எறிவேன்னா எவ்வளவு திமிர். முந்திமா விலங்கள் அன்றெடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே உந்திமா மலரடி ஒரு விரல் உயிர்நுதியால் அடர்த்தாருங்க திருஞான சம்பந்தர். அதனால் புறமெரித்த அரணார் புன்னகை புரிந்து இடக்காலின் பெருவிரல் நகநுனியால் சிறிது ஊண்டி அருணார். ராவணன் அப்படியே மலையின் கீழ் எலி குஞ்சு போல அகப்பட்டு தாடும் தோளும் நெறிந்து விரிந்து ஓன்னு கதறி எடுத்தான். அதனால தான் அவனுக்கு ராவணன்னே பேர். இது நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அந்த வரலாறு ஞாபகப்படுத்தினார். எண் திசையோர்னர் திசையில் உள்ள திக்கில் உள்ள பாலர்கள் சுருக்கமின்றி நின்று அறுக்கன் விரிந்த கிரணங்களுடைய கதிரவன் துணை செய்கின்ற நின்பதமேவும் சுகத்தில் அன்பர். இறைவன் திருவடி தான் உயிருக்கு காவல், மேலான சுகத்தை தருவது. திருவடி இன்பம் குறித்து பல்வேறு அருளாளர் சொல்கிறாங்க. அப்பர் சொல்கிறார், மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் வீங்கிட வேண்டில் மூசு பண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீளங்கிற துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவியல்பாலும் தொலையா பாடலை யானும் போல்வேனோனர் அப்படின்னார் திருப்பதி. ஜெகத்ரயங்கள், ஜெகம்னா உலகம், திரயம்னா திரயம், மூவுலகம் போற்றுகின்றன அர்த்தம். இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை? முருகா அடியேன் மனத்திற்கலை ஒளித்தருவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளி பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமான் தொட்டிலே சொன்ன பழனி ஆண்டவனுக்கு அரோரா. முருகா 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 முருகா.